Hi friends, இது ஸ்வீட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சத்து மாவில் குலோப் ஜாமுன் பண்ணுறது. நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல. சரி பாப்பா ஸ்கூல் விட்டு வர டைம் ஆச்சு. சரி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு சரி சத்து மாவு இருந்துச்சு வாங்கினது. ஸோ இதை வச்சு குலோப் ஜாமுன் செய்யலாம். வாங்க பார்க்கலாம் என்ன மாதிரி செய்கிறேன், எப்படி செய்யணுன்னு உங்களுக்கு வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் சேனலில், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டம்ளரில் 2 டம்ளர் மாவு எடுத்து சலிச்சுக்கலாம். ஒரு டம்ளராக சலிச்சுக்கலாம். ஏன்னா ஸ்பேஸ் இல்லை அது போடுறதுக்கு. அப்புறம் இன்னொரு டம்ளர். இப்போ சலிச்சாச்சு மாவை. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதோடு நல்லா கலந்தாச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியோ இல்லை பாலோ ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. மாவை நல்லா சாஃப்டாக பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் மாதிரி விட்டுக்கலாம். இது பிணைஞ்சாச்சு. நல்லா ஊறட்டும். அதை மட்டும் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் சீனி சேர்த்திக்கிறேன். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. சர்க்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ள சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் உருண்டை பண்ணியாச்சு. ஒன்று பெருசும் சிறுசுமாக இருக்குது. நம்ம கைக்கு எந்தளவுக்கு வந்ததோ அந்தளவுக்கு பண்ணியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. பக்கத்துலேயே பாகும் ரெடி ஆயிடுச்சு. சொல்ல மறந்துட்டு ஏலக்காவும் நான் போட்டிருக்கேன். அப்போ உருண்டையும் இருக்குது. எண்ணெய் காஞ்சது பொரிச்செடுத்து அப்படியே இங்கே போட்டுற வேண்டியது தான். ஆக்சுவலாக நான் அந்த யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது இதில் கலர் பவுடர் ஆட் பண்ணாங்க. நான் எதுவுமே கலர் பவுடர் ஆட் பண்ணலை, வேண்டான்ட்டு. இப்போ பொரிச்சதுக்கப்புறம் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் பொரிச்சிடுங்க. ஏன்னா நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். வச்சதே பாருங்கள் லைட்டாக கருகிருச்சு. இது செகண்ட் ரவுண்ட். ஃபஸ்ட் ரவுண்ட் போட்டு எடுத்தாச்சு. போட்டாச்சு. பார்த்திங்கன்னா மேலாப்பில் கறி இருக்குது பார்த்திங்கன்னா. நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. பாப்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட போயிட்டாங்க. சரி வந்துடுவா. அவங்க வரக்குள்ளே ரெடி பண்ணிடணும். அதுக்குள்ளே இந்த பாகுலையும் அது ஊறிடணும். கடவுள். குலோப் ஜாம் ரெடி. சத்து மாவில் குலோப் ஜாம். டேஸ்ட் இன்னும் பார்க்கல. பாப்பா வந்ததுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க.
பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு